படம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குண்ணா. படம் பேர் அக்யூஸ்டுன்னு ஏற்றதுக்கு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அக்யூஸ்ட் தப்பு பண்ணாலும் பின்னாடி கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கின்றது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குண்ணா. ஒவ்வொரு கண்டென்ட்டும் செதுக்கி வச்சிருக்காப்புல. படம் அருமைண்ணா. அக்யூஸ்ட் படம் ரொம்ப நல்லா இருக்குது. தியேட்டரில் வந்து பார்க்கலாம். இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரிஸாக இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அந்த அளவுக்கு பயங்கர நான் கொஞ்சம் லைட்டாக எமோஷ்னல் ஆகிட்டேன். சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலி அந்த லவ் பிரேக்கப் சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் யோகி பாபு சாரோட காமெடி நல்லா இருக்கு. அஜ்மல் அண்ட் உதயா இவங்களுடைய காம்பினேஷன் செம்ம வேற லெவல். டைம் பாஸ் ஆகுது. ஆனால் புதுசாக இருக்குது சார். எல்லாம் பார்க்குறேன். எல்லாம் புது புது முகமும் வந்திருக்காங்க. பழைய ஆளும் கொஞ்சம் அடிச்சிருக்காங்க. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஒரு புதுசாக ஒரு கதை தான் அது. நல்லா தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஒரு 2-3 நேரத்தில் நல்லா ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். ஆக்டிங் நல்லா தான் சார் இருந்தது. நல்லா இருந்தது. ஹீரோயினும் புதுசாக பண்ணியிருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் நல்லா தான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். ஹீரோயினு 2 சாங் வருது. சாங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சுமாராக தான் சார் இருக்குது. சுமாராக தான் இருக்குது. யோகி பாபு காமெடி நல்லா இருந்துச்சு சார். மற்றபடி ஸ்க்ரீன் பிளே சொதப்பிடுச்சு. என்ன சொல்கிறது, பிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சின்ன சின்ன சீனு கூட ஃப்ளாஷ்பேக் போடுறாங்க. அந்த மாதிரி இருந்தது. பிடிச்சது அதான் யோகி பாபு காமெடி நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. வேற என்ன? ஆமாம், லேக்காக தான் இருக்குது. அஜ்மல் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. உதயா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா இருக்குது சார். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே எங்கள் ஃபேமிலியாக தான் நாங்கள் வந்து பார்த்தோம். எல்லாருக்குமே மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. உதயா சார் ஆக்டிங்காக இருக்கட்டும், அஜ்மல் சார் ஆக்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் அதில் தனசேகர்னா இப்போது பண்ணியிருக்காரு. அவருக்கு ஃபஸ்ட் மூவி போல் இருக்குது. அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. யோகி பாபு சாரோட அந்த வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் மட்டும் அதுவுமே நல்லா இருக்குது. சாங்ஸ்லாம் ஏஎல் உதயா, யோகி பாபு, அஜ்மல் கான் அவங்க 3 பேரும் நடிச்சிருக்கிற ரொம்ப அற்புதமான ஒரு படம். இந்த கதையோட மையக்கரு பார்த்தீங்கன்னா, குற்றம் சுமத்தப்பட்ட அனைவருமே குற்றவாளிகள் அல்ல அப்படின்றதான் கதையோட களமாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. யோகி பாபுவோட காமெடி எக்ஸ்ட்ரானரியான காமெடி. ஏஎல் உதயா வந்து இதுக்கு முன்னாடி உத்தரவு மகாராஜா அப்புறம் வந்து பல படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்குது. மனுஷன் அத்தனை உழைப்பையும் போட்டு நடிச்சிருக்கிறாரு. குறிப்பாக வந்து ஒரு பஸ் ஃபைட்டு ஒன்று இருக்குங்க. சான்ஸே இல்லை. ஒரு 6 நிமிஷம் அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டு கையில் விலங்க மாட்டியிருப்பாங்க. அதோட வந்து ஒரு விஜய்க்கு, ஒரு அஜித்துக்கு, ஒரு விஷாலுக்கு ஃபைட் எப்படி கம்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபைட் கம்போசிஷன் இந்த படத்தில் இருக்குது. கதை வந்து எக்ஸ்ட்ரானரியான ஒரு சப்ஜெக்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெட்டு வேகத்தில் போகும். செகண்ட் ஹாப்பில் இந்த கொலையை யார் பண்ணா, இவன் பண்ணியிருப்பானோ இல்லை அவன் பண்ணியிருப்பானோ இல்லை வேறு யாராவது இவன் பண்ணியிருப்பானோ அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு யூகிக்க முடியாத பல ட்விஸ்ட் திருப்பங்களில் கொண்ட ரொம்ப பரபரப்பாக இன்றைக்கி தேவையான சமூகத்துக்கு தேவையான ஒரு படமாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் பிரபு ஸ்ரீனிவாஸ். பாடல்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நரேன் பாலகுமாரன் தான் மியூசிக் டைரக்டர். எக்ஸ்ட்ரானரியான பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோரு, 2 பாட்டு, 2 ஃபைட்டு, திரைக்கதை எல்லாமே படு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அவசியமாக தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணும்பொழுது இன்னும் நிறைய டேரக்டர்ஸ், நிறைய நடிகர்ஸ், நிறைய டெக்னீஷியன்லாம் உருவாகி வருவாங்க. நன்றி, வணக்கம். பஸ் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பஸ் சீன் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, பஸ் சீனு. ஸோ ஓவராலாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ரொம்பவே நல்லா இருந்துச்சு படம். அந்த பஸ் சீக்வென்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பஸ்ஸு கவுந்து விழுகிற மாதிரி சீன் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம் சார். அவங்க 2 பேரும் வர பொர்ஷன்ஸ் நல்லா இருந்தது. காமெடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா விறுவிறுன்னு போச்சு. நல்லா இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது யோகி பாபுது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பஸ் சீனு, லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. போர் இல்லை, நல்லா இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஓகே தான். எல்லாருமே கொரியோகிராஃபு எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், அது காமெடி நல்லா இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குண்ணா. அக்யூஸ்ட் டைட்டில் வந்து அக்யூஸ்ட்னு வச்சுருக்காங்க. படம் உள்ளே வரும்போதே நாங்கள் வந்து பயங்கரமாக சென்னையை பற்றி இருக்கோம், இல்லை லோக்கல் விஷயங்களை பற்றி இருக்கோம் அப்படின்னு உள்ளே வந்தோம். ஆனால் உள்ளே வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. படம் பார்க்குற அளவுக்கு இருக்குது. இந்த கள்ளக்காதலால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸில் தான் அதை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாப்பு ஜாலியாக போகுது.
செகண்ட் ஹாப்பு அவர் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ் வர 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 நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. எல்லாருக்கும் நல்ல ஒரு கரெக்டான கேரக்டர், எதுவுமே ரொம்ப பில்டப்பும் இல்லை, ரொம்ப இதுவும் இல்லை, நல்லா இருக்குது. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் தான் எனக்கு பிடிக்கல, ஒரே இரிட்டேட்டு தான். அவரு இமான் சாரா? ஐயோ, அவர் என்ன பண்ணுவார், டைரக்டர் கேட்குற மாதிரி தானே செய்வாங்க. நான் கூட வேற யாராவது புதுமுகம்னு நினச்சிட்டேன், நான் டைட்டில் கவனிக்கல, புதுமுகம்னு நினச்சேன். பட் மியூசிக்கும் அவ்வளோவா நல்லா இல்லை. டெக்னிக்கலான்னா எந்த மாதிரி கேட்குறீங்க? கேமரா எல்லாமே ஓகே சார். எடிட்டிங்கில் கூட கரெக்ட் பண்ணிக்கலாமான்னு அதை பற்றி எனக்கு தெரில. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கணும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஹீரோ அதான் அவர் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து யாரோன்னு நினச்சிட்டேன். அப்புறமா தான் இவர் தான் ஹீரோனே எனக்கு புரிஞ்சுது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் இவர் தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆக போகிறாரு. அப்புறமா வந்து நமக்கு அது கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து யாரோ மாதிரி தான் இருந்தது, முகமே நமக்கு என்னடா யாரோ மாதிரி இருக்காங்க, பழைய ரொம்ப வயசான பீஸ் மாதிரி இருக்காடான்னு பார்த்தேன். அப்புறமா தான் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நல்லா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி அமைஞ்சிச்சு. நல்லா வாழ்த்துக்கள் சார், நல்லா இந்த மாதிரி படம் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட் ஹாப்பு கொஞ்சம் எங்களுக்கு ஏற்றுக்க முடியல, ஆடியன்ஸால் ஏற்றுக்க முடியல, ரொம்ப பில்டப்பாக இருக்குது. செகண்ட் ஹாப்பில் கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காரு. இப்போ ரொம்ப இதுவெல்லாம் பண்ணல, கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதேமாதிரி ஹீரோயின் மேடமும் ஃபஸ்ட் ஹாப்போட செகண்ட் ஹாப் நல்லா இருக்குது. யோகி பாபு ரொம்ப நாளைக்கு அப்புறம் காமெடி இந்த படத்தில் நல்லா கிளிக் ஆகிருக்கு. அதே மாதிரி அஜமலுக்கு 5ஆவதுக்கு அப்புறம் இப்போ தான் அந்த அஜமலை பார்க்குற மாதிரி இருக்குது. நல்ல படம் பண்ணியிருக்காரு, நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு, அது நல்லாயிருக்கு. அதே மாதிரி படம் வந்து எங்கேயும் போர்லாம் இல்லை, நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. எங்கேயும் போர்லாம் கிடையாது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப இதுவாகலாம் இல்லை, ரொம்ப செக்ஸியாகவும் இல்லை, ரொம்ப இதுவெல்லாம் இல்லை, கரெக்டாக போகுது. படம் நல்லா இருந்தது சார். எங்கள் சாருக்காக தான் நான் வந்து படம் பார்த்தேன். ஆக்சுவலி நான் தேட்டருக்கே போனது கிடையாது. ரொம்ப வேறு மாதிரி வந்திருக்கு படம். டீசர் பார்த்தேன் ஆல்ரெடி. அஜ்மல் சாரு, அப்புறம் எங்கள் வில்லன் சாரு, எல்லாம் ஹீரோ, அப்புறம் மலர் கேரக்டர் எல்லாமே நல்லா. ஃபைட்டு, காமெடி சீனு, யோகி பாபு சார் ஃபைட்டு, லவ் சீனு எல்லாமே பக்கா வேறு மாதிரி இருந்தது. எதையுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. எல்லா கேட்டகரிஸ் பீப்புள்ஸும் வந்து பார்க்கலாம், நல்லா ஓடும்னு நம்பிக்கை இருக்குது. லவ் சீன்ஸ் ஆல்வேஸ் சூப்பர், அதில் எந்த குறையும் இல்லை. பட் கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகிடுச்சு. ஸோ தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வில்லன் கேரக்டர் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. உங்களுக்காக தான் மேலே ஒழிஞ்சிட்டு வாட்டர் பிளான் ஸ்டார் மேலே மேலே இருக்கு. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. யோகி பாபு காமெடியும் நல்லா இருக்குது, சாங்ஸும் நல்லா இருக்குது. இவர் ஜிவி பிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக படமே வந்து ஒரு த்ரில்லிங்காக போகுது. காமெடி வந்து யோகி பாபு சார் நல்லா படம் வந்து காமெடியாக சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நான் ஹீரோ வந்து இவருக்கு தான் நினச்சேன், கடைசியில் ஆமாம் அஜ்மல் சார் தான் நினச்சேன், பார்த்தா வேற ஒருத்தர் வந்துட்டு. நல்லா இருந்துச்சு படம். எந்த படம்? சுமாராக பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். படத்தில் தப்பு சட்டம் பண்ணிக்குன்னு சொல்கிறாங்க, அது பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளா யாரையும் கொலை பண்ணக்கூடாது மாதிரி சொல்கிறாங்க. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.